ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ ನಿಲ್ಲ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಕಾರಾಮೃತಮ್ಮು ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಬಡಲಿ ನಾರಾಯಣ. ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ, கஷ்டதல்லிரலி உத்ரே. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வ பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம். அப்படி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலானது கும்பகோணத்தின் நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராமசாமி கோயிலாகும். விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான ராமருக்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. கும்பகோணம் கோயில் நகரம் தனித்துவமான பல தெய்வங்களின் உறைவிடமாக இருக்கின்றது. கும்பகோணத்தின் மையத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு கிழக்கே அமைந்துள்ள ராமசாமி கோயில் முக்கியமான ஒரு விஷ்ணு கோயிலாகும். இந்த கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஸ்ரீராமர் தனது சகோதரர் சீதாதேவி மற்றும் அனுமன் ஆகியோருடன் பக்தர்களை ஆசீர்வதிக்கின்றார். பிரதான தெய்வமான ராமர் சீதாதேவியின் அருகில் ஒரே பீட மேடையில் அமர்ந்திருக்கின்றார். ஸ்ரீராமர் மற்றும் சீதையின் அழகிய சிலைகள் முடிசூட்டு தோரணையில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீராமனின் சகோதரர் லட்சுமணன், பரதன் மற்றும் சத்ருகனன் நின்ற கோலத்திலும் ஹனுமான் வழிபாட்டு தோரணையிலும் காணப்படுகின்றார். லட்சுமணனின் ராமரின் பின்னால் வில் மற்றும் அம்புகளை ஏந்தியபடி நிற்கின்றார். பரதன் ஒரு குடையையும் சத்ருகன் ஒரு கைவிசிறையும் பிடித்தபடி நிற்கின்றார். மற்ற கோயில்களைப் போலல்லாமல் கோயிலில் ராமர் வியாகரண மூர்த்தியாக சித்தரிக்கப்படுகின்றார். அந்த மூர்த்தி வியாகரண முத்திரையுடன் இருக்கின்றார். அனுமன் வீணை வாசிக்கின்றார். ராமரை புகழ்கின்றார். அனுமன் இங்கே தனது சங்கிலிருந்து விடுபட்டு அமர்ந்த நிலையில் ராமனின் மகிமையை பாடுகின்றார். அவர் ஒரு கையில் ராமாயண காவியத்தை ஏந்தியுள்ளார். மேலும் அவர் ராமாயண கதையை பாடுவதாக கூறப்படுகிறது. இது ஸ்ரீ ஹனுமான் ஒரு புலமைமிக்க அறிஞர், போர் வீரன் மட்டுமல்ல, ஒரு நல்ல இசைக்கலைஞர் என்பது காட்டுகின்றது. அனைத்து தெய்வங்களின் சிற்பங்களும் அசல் சாலிகிராம ஒற்றைக்கல் பாறையிலிருந்து செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது உண்மையிலேயே வியக்க வைக்கின்றோம். தெய்வத்தின் ஏற்பாடுகள் ராமன் பட்டாபிஷேகத்தை, அதாவது முடிசூட்டு விழாவை பிரதிபலிக்கின்றன என்று கூறலாம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி கோயில், சேலம் மாவட்டத்தில் உள்ள அயோத்தி பட்டணம் மற்றும் கும்பகோணம் ஆகிய இடங்களில் மட்டுமே ராமரின் சகோதரர்கள் அனைவரும் ஒன்றாக தோன்றுவதை காணலாம். இந்த கோயில் முடிசூட்டு விழா பாணியில் அமைந்திருக்கின்றது. இங்கு ராமர், சீதை, லட்சுமணன் ஆகியோர் சிலைகளையும் பரதன் மற்றும் சத்ருகனையும் காணலாம். எனவே இந்த கோயில் தெற்கு அயோத்தி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த முடிசூட்டு விழா காட்சி தொலைதூர இடங்களிலிருந்து ஒரு மக்களை ஈர்க்கின்றது. அவர்களின் வான சங்கமத்தின் தெய்வ காட்சியை கண்டு பிரமித்து போவார்கள். இந்த கோயில் அழகிய கட்டிடக்கலையை கொண்டிருக்கின்றது. 16ஆம் நூற்றாண்டில் சுமார் 350 முதல் 450 ஆண்டுகள் பழமையான நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. நாயக்க மன்னர்களின் பிரதம மந்திரி கோவிந்த தீட்சிதர் இந்த கோயிலை கட்டினார். 1614 முதல் 1640 வரை தஞ்சையை ஆண்ட மன்னர் அச்சுத நாயக்கர் இந்த ராமசாமி கோயிலை கட்டினார். ராமபக்தரான அச்சுத நாயக்கர் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள தாராசுரத்தில் ஒரு புனித குளத்தை தோண்டினார். தோண்டலின் போது குளத்தில் ஸ்ரீராமர் மற்றும் சீதாதேவியின் சிலைகளை கண்டார். மன்னர் ஸ்ரீராமருக்கு ஒரு கோவில் கட்ட முடிவு செய்து அதற்கு ராமசாமி கோயில் என்று பெயரிட்டார். நாயக்க மன்னரின் பிரதம மந்திரி கோவிந்த தீட்சிதர், கோவிந்த ஐயனும் இந்த கோயிலின் கட்டுமான பணியில் ஈடுபட்டார். கோவிந்த தீட்சிதர் இந்த புதிய கோயிலுக்கு பழைய சக்கரபாணி கோயிலுக்கும் இடையில் ஒரு வணிக பாதையை சேர்த்தார். இதுவே இன்றைய கடைத்தெரு என்று அழைக்கப்படுகின்றது. இங்கே சுற்றுச்சூழலில் ராமாயணம் சுவரௌரியமாக இங்கு காணப்படுகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ராம ரகுவர ராம சீதா ராம ராம ராம், ராம ரகுவர ராம சீதா ராம ராம ராம், ஸ்ரீராம ராம ராம், ஜெய ராம ராம ராம், ஸ்ரீராம ராம ராம், ஜெய ராம ராம ராம், ராம ரகுவர ராம சீதா ராம ராம ராம், ராம ரகுவர ராம சீதா ராம ராம ராம். हे पतित पावना राम, हे श्यामल कोमल राम, हे पतित पावना राम, हे श्यामल कोमल राम, हे वैदेही प्रिय राम, राम 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 जय राम, हे वैदेही प्रिय राम,
राम 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 जय राम बोलो राम 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 बोलो राम 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 रघुवर राम सीता राम 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 श्री राम 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 जय राम 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 श्री राम 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 रघुवर राम सीता राम 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 हे पतित पावना राम हे श्यामल कोमल राम हे वैदेही प्रिय राम 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 जय राम बोलो राम 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 रघुवर राम सीता राम 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 कौशल राम वर्ग वर्ग वेद सरद राम 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 कोदंड राम वर्ग वर्ग वे सीता राम 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 रघुकुल राम इनि नी वरुवायो राम राम रघुकुल राम इनि नी வருவாயோ ராவணன் போலே ஆயிரம் தொல்லை கலியுகம் தேர கடவுள தேவை இதை நீ அறிவாயோ ரகுவீர மறுபடி வருவாயோ மண்மேலே மாறுதல் தருவாயோ राम राम कौशल राम वर्ग वर्ग वेद सरद राम 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 कोदंड राम वर्ग वर्ग वे सीता राम 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 रघुकुल राम इनि नी வருவாயோ ராம இனி நீ வருவாயோ நம்பிக்கொரு முடி தந்து விலகிய தசரத ஸ்ரீராமா தனது நலமே பெரிது பெரிது என்பார் கண்டாயோ ராமா பண்புக்குள் வழி சொல்லி பழகிய பண்டிதனே. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.